இப்படி ட்ரெண்டான பல விஷயங்களை பார்த்துக்கிட்டே இருந்த மக்களை பார்த்து இங்கே வாங்க. ஒரு பக்கம் தங்க வேலை தட 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 தடன்னு ஏறுது, இன்னொரு பக்கம் தேங்காய் வேலை அதை விட ஏறுது. ஏன் ஒரு தேங்காய் 50 ரூபாங்காக, அதையே வெயிட்டு போட்டால் ஒரு கிலோ தேங்காய் 100 ரூபாங்காக. அதில் பாருங்க, சில தேங்காய் 1.5 கிலோ இருக்கும் போல் இருக்கு. ஒரு தேங்காய் 50 ரூபாய்க்கு வாங்குவோமா, இல்லைன்னா ஒரு கிலோ 100 ரூபாய்க்கு வாங்குவோமான்னு மக்கள் மண்டையை பிச்சுக்கிட்டதோட மட்டும் இல்லாமல் எங்கள் வீட்டுக்காரர் தேங்காய் சட்னி இல்லைன்னா தோசை சாப்பிட மாட்டாரு. இப்போ நான் என்னத்தை செய்ய அப்படின்னு பெண்கள் எல்லாம் புறம்பதை கேட்க முடியுது. இதை பத்தி தான் நம்ம கேட்டோம். என்ன சொல்லுதான்னு நீங்களே பாருங்க. தேங்காய் விலை அதிகமா இருக்கிறதுனால கோயிலுக்கும் போக முடியல. கோயிலுக்கும் சரி குழம்புக்கும் சரி தேங்காய் தான் வச்சுதான் நிறைய யூஸ் பண்ணுவோம். அதனால ரொம்பவே கஷ்டமா இருக்கு, அதிர்ச்சியாவும் இருக்கு. இப்ப இளநீர் பாத்தீங்கன்னா 40 ரூபாய் 50 ரூபாய்னு ரேட் ஏறிடுச்சு. எல்லாரும் இளநீர் விற்கிறதுலதான் ஆர்வம் காட்டுறாங்களே தவிர தேங்காவை மண்டி அந்த தேங்காய் ஆவற வரைக்கும் அந்த டைம் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. இளநீராவே எல்லாமே எடுத்துட்டு வந்துடுறாங்க. அதனால மண்டிக்கு தேங்காய் மண்டிக்கு வர்றதும் குவான்டிட்டியும் கம்மியா இருக்கு. அதனால கடைக்காரங்க என்ன பண்றாங்கன்னா கம்மியா வர்றதுனால அந்த ரேட் அதிகப்படுத்திடுறாங்க. தேங்காயோட ரேட் அதிகப்படுத்துறதுனால ஒன்னு தேங்காய் 30 40 அப்படி இருந்தது. இப்ப கேஜி கணக்குல விற்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு கேஜி 100 150 அந்த மாதிரி வித்தாங்கன்னா நாங்க என்ன பண்றதுன்னு யோசிக்கிறோம். கோயிலுக்கு போனாலும் தேங்காய் தேவை, குழம்பு வைக்கணும்னாலும் தேங்காய் தேவை. எதுக்குமே தேங்காய் பர்பஸ் அதிகமா இருக்கு. நீங்க இப்படி பண்ணதுனால ரொம்ப கஷ்டமா இருக்கு. தேங்காய் விலையை குறைக்கிறதுக்கு கொஞ்சம் கவர்மெண்ட் கொஞ்சம் நடவடிக்கை எடுக்கும். இன்னைக்கு விற்கிறது 50 ரூபா விற்கிது. அதுக்கு முந்தி 15 ரூபாய்க்கு வாங்கணும். 10 ரூபாய்க்கு கூட வந்துச்சு, 12 ரூபாய்க்கு கூட வந்துச்சு. அப்போ விலை இல்லை, இப்போ விலை இருக்குது. அவ்வளோதான். தேங்காய் பயன்படுத்துறதுக்கு போட்டு தான் ஆகணும். கொஞ்சம் ரொம்ப போடுறத கொஞ்சமாக போட வேண்டியது தான். விலைவாசி கூட இருக்கும்போது என்ன செய்ய முடியும்? இது முதல் முறை தான். இப்போ உயர்ந்தது முதல் முறை தான். 50 100 விற்றது இல்லை. 5 ரூபா 25 ரூபா இப்படி தான் விற்றுருக்கு. இப்போ உயர்ந்துருக்கு. இது வரைக்கும் இதை மாதிரி விலை பார்க்கல. இருந்தாலும் இது ரொம்ப அதிகப்படியான விலையாக இருக்குது. ஏன்னா திடீர்னு அதுக்கு முன்னாடியெல்லாம் விலைவாசியெல்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக ஏறும். நமக்கும் அந்த இதுக்கு சமாளிச்சுக்கிற மாதிரி ஒரு ஞாபகம் வச்சுக்கிட்டு நம்ம செஞ்சுக்கலாம், அட்ஜஸ்ட் பண்ணி. ஆனால் இப்போ அதுக்கான வாய்ப்பு இல்லாமல் ஒரே அடியாக ஏறினதுனால எங்களுக்கும் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது, அதிர்ச்சியாக இருக்குது. சமையல்லலாம் அந்த தேங்காய்லாம் யூஸ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் பார்த்து தான் செய்கிற மாதிரி இருக்குது. இப்படி பார்க்குறோம். தேங்காய் வாங்குவோமா வேண்டாமா, ரொம்ப கஷ்டமாக இருக்குது தேங்காய் வாங்குறதுக்கு. போயிட்டு திரும்பி வர வேண்டியா இருக்குது. ஆனால் தேங்காய் இல்லாமலும் இருக்க முடியல. தேங்காய் குழம்புக்கு பொரியலுக்கு எல்லாத்துக்கும் யூஸ் பண்ண வேண்டியா இருக்குது. அதிக விலையாக தான் நாங்கள் எப்படி வாங்குறது? தேங்காய் முன்னாடியே சர்வசாதாரணமாக பயன்படுத்திக்கிட்டு இருந்தோம். இப்போ 50 ரூபா 60 ரூபா விற்கும் போது கொஞ்சம் கம்மியாக தான் யூஸ் பண்ணுற மாதிரிக்கே இருக்குது. அந்த அளவுக்கு எங்களுக்கு இது கிடைக்கல. தேங்காயெல்லாம் இப்போ விலை உயர்ந்ததுனால கொஞ்சமாக யூஸ் பண்ணுற மாதிரிக்கே இருக்குது. ஒரு நாளைக்கு நானே 2 தேங்காய் 3 தேங்காய் யூஸ் பண்ணுவேன். இப்போதைக்கு பார்த்தீங்கன்னாக்கா ஒரு மூடியை வச்சு 4 நாள் 5 நாள் யூஸ் பண்ணுற மாதிரிக்கே இருக்குது. சும்மா அப்படியே பூவை தூவி போட்டுக்க மாதிரிக்கே இருக்குது. தேங்காயெல்லாம் சட்னியெல்லாம் வச்சு ரொம்ப நாள் ஆகுது. மக்கள்கிட்ட ஏற்கனவே தேங்காய் 10 ரூபா 15 ரூபாய்க்கு தான் விற்றுக்கிட்டு இருந்தோம். இப்போ தேங்காய் இப்போ அங்கேயே 70 ரூபா 72 ரூபா போட்டு கொடுக்குறாங்க. நாங்கள் இப்போ 75 ரூபா விற்கிறோம். அதில் 100 தேங்காய் வாங்கினோம்னா 50 காய் வீணாக போடுது. மக்கள் இதை ரொம்ப அடிப்படை மக்கள் ரொம்ப தவிக்கிறாங்க. ஒரு சட்னி வைக்கிறாந்தா 50 ரூபா 60 ரூபா 40 ரூபாய்க்கு எப்படி தேங்காய் வாங்குவாங்க? வாங்க முடியாமல் ரொம்ப கஷ்டத்தில் அனுபவிச்சுட்டு இருக்காங்க. இதுக்கு தமிழ்நாடு அரசு ஏதாச்சும் ஒரு முறைப்படுத்தணும். தேங்காய் அதுக்கு முன்னே 10 ரூபான்னு வாங்கணும். இப்போ தேங்காய் தான் 50 ரூபான்னு விற்கிறாங்களே, அது விலை அதிகமாக தான் விற்கிறாங்க. நம்ம பயன்படுத்த முடியல. தேங்காவே வாங்க முடியலையே. ஒரு சாமி கும்பிடையோ குழம்புக்கு எதுக்கும் வாங்க முடியல. பயன்படுத்தாமல் எடுக்கும்போது தேங்காய் வாங்கி தானே ஆகணும். எவ்வளோ காசு இருந்தாலும் கொடுத்து தான் வாங்கணும். இந்த பொருளுக்கு ஒரு நிர்ணய விலை எங்களுக்கு கிடைக்கவில்லை, நம்மகிட்ட கிடைக்க மாட்டேங்குது. நாங்கள் இதை வச்சுக்கிட்டு எப்படி விவசாயம் பண்ணி பிள்ளைகளை படிக்க வைக்கிறது போகிறதுல கொஞ்சம் கஷ்டப்பட்டுட்டு இருக்கோம். அதில் இல்லை வேலைக்கெல்லாம் ஒரு ஆட்கள் வந்தால் கூட ஒரு தேங்காய் கூட கேட்டால் கூட கொடுக்க முடியல எங்களால். ஃப்ரீயாக எடுத்துகிட்டு போகிறாங்க. அப்படி கொடுத்த ஒரு மரம் ஏற 150 ரூபா கேட்குறான். ஒரு தென்னை மரம் ஏறவை ஒரு ஏறி தேங்காய் இலைகளாக இருக்குன்னா 150 ரூபா கொடுங்க அப்படின்னு கேட்குறான். அவனை 150 ரூபா கொடுத்தாங்கன்னா நாங்கள் எப்படி காய இருக்க முடியும் சொல்லுங்கள்? அதுக்கு எங்களால் என்ன செய்ய முடியும்? விலைவாசி பொருள் மட்டும் ஏறிட்டு இருக்கு. எங்கள் விவசாய பொருள் எந்த பொருளும் விலையேறில்லை. அதில் நாங்கள் என்ன பண்ணுறோம் எங்களுக்கு ஒன்றும் தெரியலைங்க. அப்படியே கீழே இருந்தவங்க மக்கள் பூரா நாங்கள் பாமர மக்கள் கீழே இருந்துகிட்டே இருக்க வேண்டியதான். பெரியவங்க வாழ்ந்துகிட்டே போயிட்டு இருக்க வேண்டியதான். இதான் உலகம் இதாக இருக்குது நடக்குது அப்படின்னு சொல்லி. அதுவும் விவசாயம் இப்போ நாங்கள் கொடுக்குற பொருள் தேங்காய் எங்கள்கிட்ட 10 12 ரூபாய் வாங்கிருக்காங்க. அவங்க மட்டும் 40 ரூபா வைக்கிறாங்க. அது எங்கள்கிட்ட ஒரு 30 ரூபா கொடுக்கலாம், ஒரு 20 ரூபா 20 ரூபா கொடுக்கலாம்ல. ஆனால் அவங்க மட்டும் 40 ரூபா 50 ரூபா வைக்கிறாங்க. அது கிலோவில் வைக்கிறாங்க. இப்போ ஒரு டவுனில் போய் கேட்டால் கிலோ கேட்குறாங்க. கிலோ 100 ரூபா அப்படின்னு போட்டு இது பண்ணுறாங்க. அப்படி இருக்கும்போது எங்களால் இன்னும் ஒரு சாத்தியப்படலை.
இதை அரசு கொஞ்சம் கவனத்துக்கு கொண்டு வரணும். எண்ணிக்கை கணக்கில் கொடுத்தாங்க தேங்காய். இப்போ தேங்காய் விலை மடமடன்னு ஏறி போச்சு. தேங்காய் வாங்கி சட்னி அரைக்கிறதா இல்லை என்ன பண்ணுறது? கிலோ கணக்கு கொடுக்குறாங்க. கிலோ 50 ரூபா 60 ரூபாங்கிறாங்க. 100 ரூபா வரையும் போயிடுச்சு. ஒரு இளநீ வாங்கினா இப்போ விவசாயிகிட்ட வாங்கக்குள்ள 10 ரூபாய்க்கு வாங்குறாங்க. அதை வெளியில் வைக்கும்போது 25 இல்லை 50 60 போகுது. இதெல்லாம் எப்படி குடிக்க முடியும்? ஏழை எளிய மக்கள் எப்படி குடிக்க முடியும்? அதோட விவசாயிகளுக்கு அந்த மாதிரி ஒரு 40 30 வாங்கலாம்ல இளநீ. அவங்க இங்கே மட்டமாக வாங்கிட்டு அங்கே விவசாயிக்கு ஒரு பலனும் இல்லை. அதுக்கு அரசு ஒரு நடவடிக்கை எடுக்கணும். அதுக்கு தான் தேவை, எல்லாருக்கும் பயன்படுத்தணும். கோவிலுக்கு தேவை, வீட்டுக்கு தேவை, எல்லாருக்கும் தேவை தான். அது விவசாயிகளுக்கு பயனாக இருக்கணும். அதை ஏற்பாடு செய்யணும். தேங்காய் விலை ஏறுற விலை பயங்கரமாக ஏறுது. தங்க விலை ஏறுற மாரி. தேங்காய் ஒரு நாளைக்கு பயன்படுத்தாமல் இருக்க முடியாது. ஆனால் தினமும் தேங்காய் தேவைப்படும். இப்படி ஏறினா எப்படி சனக்கு பயன்படுத்த முடியும்? இது தேங்காய் இல்லாமல் குழம்பு வைக்க முடியுமா? தேங்காய் இந்த ரேட்டு போடுறீங்களே, எப்படி குறையும்? இது விலைவாசி இந்த மாதிரி ஏறினா ஜனக்கு என்ன ஆவறது? பயன்படுத்தி தான் ஆகணும். தேங்காய் விலை குறைஞ்சாலும் குறையினாலும் பொருள்கள் பயன்படுத்தி தான் ஆகணும். ஜனங்களுக்கு யூஸ் பண்ணுற பொருள், குழந்தைங்களுக்கோ மனுஷருக்கோ எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணுற பொருள். அதனால் அது பயன்படுத்தி தான் ஆகணும். விலைவாசியை குறைக்கணும். இந்த மாதிரி விலை ஏறினா எப்படி ஜனங்க பொழைப்பாங்க? இந்த டைம் வந்து மார்க்கெட் பார்க்கும்போது ஒரு தேங்காயோட விலை வந்து 40 50 சொல்கிறாங்க. ஸோ அதனால் ரொம்ப ஷாக்கிங்காக இருக்குது. பண்டிகைக்கு முன்னாடி வந்து ஒரு தேங்காயோட விலை வந்து 20 30 இருந்தது. நான் எப்போவுமே வந்துட்டு ஒரு 50 20 30 அந்த மாதிரி தேங்காய் வாங்கிட்டு போவேன். ஸோ இந்த டைம் வந்து வாங்குறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஏன்னா ரேட் வந்து 40 50 இருக்கிறதுனால 1 2 தான் வீட்டுக்கு வாங்கிட்டு போகிற சுச்சுவேஷனில் இருக்குது. ஸோ தேங்காயோட ப்ரைஸ் கம்மியானால் கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கும். தேங்காய் விலை இப்போ 2 நாளைக்கு முன்னாடி கம்மியாக இருந்துச்சு. இப்போ என்னென்னா கூடிருச்சு. 50 ரூபான்றாங்க, 45 ரூபான்றாங்க. சட்னியும் வைக்க முடியல, சாம்பார் தான் வைக்கிற மாதிரி இருக்குது. தேங்காய் விலை நாளுக்கு நாள் கூடிக்கிட்டே போனால் நாங்கள் எப்படி சட்னிலாம் வைக்கிறது? இனி போகிற போக்கில் பார்த்தா சட்னின்றதே நாங்கள் மறந்துடுவோம் இருக்குது. தேங்காய் வாங்க கடைக்கு போனோம்னா ரேட்டு வந்து ஒரு வாரத்துக்கு முன்னாடி 30 ரூபா 40 ரூபா இருந்துச்சு. இப்போ 50 60ன்னு சொல்கிறாங்க. தேங்காய் ரேட்டை கேட்ட உடனே ஒரே அதிர்ச்சியாக இருக்குது. வீட்டில் வந்து சட்னி வைக்கிறதுக்கு தேங்காய் வாங்க வந்தோம்னா ரொம்ப இதாக இருக்குது. தேங்காய் இல்லாத சமையல் வந்து கொஞ்சம் யோசிக்க வேண்டியதாக தான் இருக்குது. இவ்வளோ விலைவாசி ஏறினா இல்லத்தரசியெல்லாம் என்ன செய்கிறதுன்னு தெரியலை. உணவு எடுத்தாச்சுன்னா எந்த சமையல் எடுத்தாலும் தேங்காய் இல்லாமல் ஆயிடுச்சு. இப்போ தேங்காய் கண்டிப்பாக தேவைப்படுது. அதனால் தேங்காய் வந்து விலைவாசியை நம்ம சீக்கிரம் கட்டுப்படுத்தணும். அதே மாதிரி கேரளா எடுத்தாலும் தேங்காய் விலையினுடைய இது வந்து இப்போ விலை வந்து அதிகமாக தான் இருக்குது. அங்கே கிலோ 90 ரூபாய் இருக்குது. இங்கே வந்து 100 120 கூட ஆகுறதுக்கு இன்றைக்கி சான்ஸ்லாம் இருக்குது. அதனால் வந்து எல்லாரும் ஒற்றுமையாக இருந்து முதல்ல இந்த விலைவாசியை கட்டுப்படுத்தணும்னு தமிழவங்களை எல்லாரும் கேட்டுக்கிறேன். இப்போ நான்வெஜ் செய்யணும்னா தேங்காய் தேவைப்படுது. எங்களால் வாங்க முடியாது, சமைக்க முடியல, அந்த அளவுக்கு கூடுதலாக இருக்குது. அதனால சட்னிக்கா சாம்பாருக்கா எதுக்கு ஒரு பொரியல் செய்யணும்னாலும் எதுக்கு எடுத்தாலும் டக்குன்னு தேங்காய் தான் உடைக்கிறோம். தேங்காய் விலை கூடுதலாக இருக்கிறதுனால எங்களால் வாங்க முடியல. இளநீக்கு போகுது எல்லாமே. இப்போ தேங்காய் விலை கம்மியான தானே நாங்கள் வாங்கி சாப்பிட முடியும். இப்போ வைக்கிற விலைவாசிக்கு எங்களால் வாங்க முடியல தேங்காய். தயவு செஞ்சு தேங்காய் விலை குறைங்க. இந்த தேங்காய் 10 ரூபா 20 ரூபாய்க்கு வச்ச தேங்காய் இன்னைக்கு 50 ரூபா 60 ரூபா வைக்கிறோம். டெய்லி அன்னாடம் சட்னி அரைச்சி சாப்பிட்ணும், சாம்பார் வச்சு சாப்பிட்ணும், குருமா வச்சு சாப்பிட்ணும். தினமும் தேங்காயோடைய விலை இவ்வளோ அநியாயமாக இருக்குது. எப்படி நாங்களாம் தினக்கூலிக்காரன் இன்னைக்கு என்ன பண்ணி எப்படி சாப்பிட்றது நாங்களாம்? இன்னைக்கு ஒரு முடிவே இல்லைங்களா இந்த ஆட்சியில்? இந்த ஆட்சி பவுன் விலை ஏறுற மாதிரி தேங்காய் விலை ஏறிக்கிட்டு இருக்குங்க. இதுக்கெல்லாம் ஒரு முடிவு கொண்டு வரணும். என்ன பண்ணுறது சொல்லுங்கள்? தேங்காய் அன்னாடம் சாப்பிட்ற பொருள். இதுக்கு நாங்கள் என்ன முடிவு பண்ணுறது? என்ன தான் செய்கிறது? தேங்காய் இல்லாமல் எந்த வேலையும் செய்யவே முடியாது. வீட்டில் பொம்பளை தேங்காய் தான் அரைச்சி தேங்காய் தான் சாப்பிடணும். சட்னி டெய்லி அரைச்சி தான் சாப்பிட்ணும். வேறு வழி இல்லைங்க எங்களுக்கு. நாங்கள் என்ன பண்ண முடியும்? தேங்காய் விலை இன்றைக்கி 40 50 ரூபா 100 ரூபாய்க்கு வந்துருமாட்டிருக்கு. பவுன் விலை 30 40 ரூபாயிலேருந்து இப்போ 70 ரூபாய்க்கு வந்த மாதிரி தேங்காய் விலை இன்றைக்கி 20 30லேருந்து 70 ரூபா வரைக்கும் தேங்காய் வந்துருக்கு. இதை கிலோ கணக்கில் கொடுக்குறாங்க. முன்னாடியெல்லாம் சாதாரணமாக கொடுத்துருந்தாங்க, இப்போ கிலோ கணக்கில் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இதுக்கெல்லாம் நாங்கள் என்ன பண்ணுறது? கஷ்டவழி அன்னாடம் டெய்லி தினக்கூலிக்கு போனால் தான் சாப்பிட்லாம். நாங்கள் என்ன பண்ண முடியும் சொல்லுங்கள்? நீங்கள் வந்து தேங்காய் விலையை பற்றி கேட்குறீங்க. இப்போ திடீர்னு தேங்காய் விலை அதிகமாகிடுச்சுங்க. இப்போ எப்படி தங்கம் கூட வாங்கிக்கலாம் மட்டும் தேங்காய் வாங்க முடியாதாட்டு இருக்குங்க. எங்கள் வீட்டில் வந்து மளிகை சாமான் டெய்லி நான் தான் வாங்குவேன். போன வாரம் கூட தேங்காய் வாங்கினா விலை கம்மியாக தான் இருந்துச்சு. இன்றைக்கி பார்த்தா தேங்காய் விலை ஏறிக்குதுங்க. இப்போ நம்ம சட்னி சாம்பார் வீட்டில் எது தயாரிக்கனாலும் தேங்காய் எல்லாம் தயாரிக்க முடியாதுங்க. இது வந்து இந்த தேங்காய் விலை இருக்கிறதுனால இப்போது சில பேர்த்துனால தேங்காய் விலை வாங்க முடியாமல் இருக்குது. இந்த விலை கம்மியாக இருந்தால் ஓகேவாக தான் இருக்கும்.
பொள்ளாச்சிலேருந்து பேசுகிறேங்க. என் பேர் கோபிங்க. இப்போ தேங்காய் விலை அதிகமாக இருக்குன்னு சொல்லி கேட்குறீங்க. ஆனால் அது பார்த்தீங்கன்னா விவசாயிகளுக்கு வந்து சுத்தமாலுமே வந்து தேங்காய் விலை இல்லை. நான் எல்லாம் வெள்ளை தாக்குதல், சுத்தமாகவே மரத்தில் காப்பு இல்லாமல் இருக்குது. இந்த இதில் எங்கிட்ட வாங்குறவங்க, விற்கிறதுக்கு கொண்டு வரவங்க அதிகமாக வச்சுருக்கேங்க ஒழிஞ்சு நம்மக்கிட்ட வந்து அதிகமான காசுக்கு வாங்குறது இல்லை. இதனால் வந்து விவசாயி தான் நஷ்டமடைகிறாங்களே ஒழிஞ்சு வியாபாரி சந்தோஷமாக தான் இருக்கிறாங்க.